டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் நடிகைகளுடைய புகைப்படங்களை அட்டையில வெளியிடுற பத்திரிகைகள் அந்த நட்சத்திரங்களுக்கு பணம் தரணுமான தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பத்திரிகைகளில் தங்களுடைய படங்களை எல்லாம் போடுறதுக்கு தான் நடிகர் நடிகைகள் காசு கேட்காம இருக்காங்க. நீங்கள் அதையும் ஆரம்பித்து வச்சுருவீங்க போல தெரியுது. நடிகர் ஜெய்சங்கர் சார் அடிக்கடி செல்லும் இடம் எதுன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியில் ஒரு சிறு திருத்தம். ஜெய்சங்கர் அடிக்கடி செல்லும் இடம் இல்லை, சென்ற இடம் அப்படின்னா மெர்சியோமை சொல்லலாம். ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நேரம் இருக்க அதை பிறருக்கு பயன்படுகின்ற மாதிரி செலவழிக்கணும் அப்படின்றதுல மிகுந்த நாட்டமுள்ளவராக இருந்தவர் அவர். சார், இந்திய அளவில் எந்த மொழிகளில் அதிக அளவு மாயாஜால திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இந்திய அளவிலே மிக அதிகமான அளவிலே மாயாஜால படங்கள் தயாரானது இந்தியாவில் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சொல்லலாம். விக்ரம் வேதா திரைப்படத்துக்கு பிறகு இயக்குநர்கள் புஷ்கர் காயத்ரி தங்களுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய அப்டேட்டை பற்றி இன்னும் சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அண்ட் அவங்களுடைய பேட்டி சாய்பு சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையிலேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. சுழல் என்ற வெற்றிகரமான ஒரு வெப்சீரிஸை தயாரித்தது புஷ்கர் காயத்ரி அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அதனுடைய 2ஆம் பாகத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய தயாரிப்பு பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருந்ததன் காரணமாக தான் டைரக்ஷன் பணியில் அவங்களால ஈடுபட முடியல அப்படின்னு நினைக்கிறேன். மிக விரைவிலேயே அவர்கள் இயக்குகின்ற படத்தை பற்றி அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது. சார், தமிழில் வெளியான பக்தி திரைப்படங்களில் அதிக நாள் ஓடின திரைப்படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான பக்தி படங்களில் மிக அதிகமான நாட்கள் ஓடிய படம்னு அந்த கால படத்தை சொல்லணுன்னா ஔவையார் சொல்லலாம். அதுக்கு அடுத்து சொல்லணுன்னா ஆதிபராசக்தியே சொல்லலாம். இமயமலைனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஞாபகம் வருமா அல்லது செங்குட்டுவன் ஞாபகம் வருமானு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இன்றும் செங்குட்டுவனை நமது மக்கள் நினைவிலே வைத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இமயமலைன்னா மக்களுக்கு நினைவில் வரக்கூடியது ரஜினி தான். டிராகன் அண்ட் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இந்த 2 திரைப்படங்களை பார்த்துட்டீங்களா? அண்ட் அதில் உங்களை கவர்ந்த திரைப்படம் எதுன்னு அம்பத்தூர்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. டிராகன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஆகிய 2 படங்களுமே மிகச்சிறப்பான படங்களாக தான் அமைஞ்சிருக்கு. இதில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபத்தை தாண்டி மிகச்சிறந்த வரவேற்பை டிராகன் திரைப்படம் பெற்றுக்கொண்டு இருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய திரைக்கதை அமைப்பு. மதகஜ ராஜா திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு நடிகர் சந்தானம் இனி காமெடியான நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மதகஜ ராஜா படத்துக்கு முன்னால் சந்தானம் வெற்றிகரமான ஒரு காமெடினாக வலம் வராத போல இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. காமெடியினாக தமிழ் சினிமாவிலே உச்சத்தில் இருந்தவர் தான் சந்தானம். அதை விட்டுட்டு தான் கதாநாயகனாக நடிக்க அவர் போனார். இனி மீண்டும் நகைச்சுவை இடங்களுக்கு அவர் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் சொல்ல முடியாது. ஆனால் இரட்டை கதாநாயகர்கள் உள்ள கதைகளில் அவர் நடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் பாஸ் ஆகிட்டாரான்னு கோவையிலேருந்து சித்ரா கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் பாஸ் ஆகிவிட்டாரான்னு கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி? பிரதீப் ரங்கநாதன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் இல்லை, டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கிறார் டிராகன் திரைப்படத்திலே. சார், திரையுலகில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால்னா என்னன்னு மதுரையிலிருந்து முத்து கேட்டிருக்காங்க. திரையுலகிலே நான் சந்தித்த மிகப்பெரிய சவால் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏதோ நான் சவாலெல்லாம் சந்தித்து முடித்து விட்டதைப் போல திரையுலகிலே பயணம் செய்கின்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து சவால்களை சந்தித்து கொண்டே தான் இருக்கணும். அப்படி இன்றைக்கும் சவால்களை சந்தித்து கொண்டிருப்போனால்தான் நான் இருக்கேன். நடிகர் ஜெய் நடிக்கிற கருப்பர் நகரம் திரைப்படம் எப்போ வெளியில் வரும்னு திருப்பூர்லேருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. ஜெய் நடிப்பிலே உருவாகின்ற கருப்பர் நகரம் படத்துடைய படப்பிடிப்பே இன்னும் முடிவடையலை. படப்பிடிப்பு முடிவடைந்ததுக்கு பின்னால் தான் அந்த படம் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்தியாவில் லாக்டவுன் காலகட்டத்தில் தான் ஓடிடி நிறுவனங்கள் அசுர வளர்ச்சி பெற்றுச்சு. அண்ட் இந்தியாவில் எப்போ ஓடிடி நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஓடிடி தளம் முதல்ல இயங்க தொடங்கியதுன்னா அது 2010ஆம் ஆண்டில். கன்னடம் அண்ட் தெலுங்கு ஆகிய மொழிகளில் அதிக பக்தி திரைப்படங்களை நடித்த நடிகை பிரேமாவை பற்றி சொல்லுங்கள். நடிகை பிரேமா இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கிற திரைப்படத்தில் நடிக்கிறதா வர தகவல்கள் உண்மையான திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. கன்னட நடிகையான பிரேமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நல்ல நடிகை. மிக இயல்பாக எல்லோரோடும் பழகக்கூடியவர். அவரோட ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படத்தில் கதாநாயகன் நடித்திருந்தவர் சத்யராஜ். வெங்கட் பிரபுடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கின்ற படத்தில் பிரேமா நடிக்க இருப்பதாக வெளிவந்திருக்கின்ற செய்திகள்லாம் ஆதாரமற்ற தகவல்கள். மௌலி இயக்கத்தில் உருவான ஒரு புல்லாங்குழல் அடுப்பு ஊதுகிறதுன்ற திரைப்படத்தை எந்த ஓடிடி தளத்தில் பார்க்கலாம்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மௌலியினுடைய இயக்கத்தில் உருவான ஒரு புல்லாங்குழல் அடுப்பு ஊதுகிறது திரைப்படம் எந்த ஓடிடி தளத்திலும் இப்போதைக்கு இல்லை. நடிகர் விஜயகாந்தை வச்சு ஹானஸ்ட் ராஜ் அண்ட் மிஸ்டர் ரோமியோ ஆகிய திரைப்படங்களை இயக்குன இயக்குனர் KS ரவி அதன் பிறகு ஏன் எந்த திரைப்படத்தையும் இயக்கல, அவரை பற்றி சொல்லுங்க. அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் கதாநாயகனாக நடிக்க KS ரவியினுடைய இயக்கத்தில் உருவான ஹானஸ்ட் ராஜ் திரைப்படம்
படம் வெற்றி படமாகவே அமைந்தது. அதைத் தொடர்ந்து அவர் 2 திரைப்படங்களை தமிழில் இயக்கினார். ஒன்று மிஸ்டர் ரோமியோ, இன்னொன்று என் சுவாச காற்றே என்ற திரைப்படம். இந்த 2 திரைப்படங்களுமே வெற்றி படங்களாக அமையலை. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து ரவிக்கு திரையுலகிலே வாய்ப்புகள் அமையவில்லை. இப்போது கே.எஸ். ரவி நம்மிடையே இல்லை. 2010ஆம் ஆண்டிலேயே நம்மை விட்டு அவர் மறைந்து விட்டார். நடிகர் பாபி சிம்ஹா ஏன் தமிழ் திரைப்படங்களை விட அதிக தெலுங்கு படங்களில் நடிக்கிறாரு அண்ட் அவர் அடுத்து நடிக்கிற திரைப்படங்களை பற்றி சொல்ல முடியுமான்னு நெல்லையிலேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. பாபி சிம்ஹா தமிழ் படங்களில் நடிக்கக்கூடாதுன்னு சபதம் ஏதாவது எடுத்திருக்காரா என்ன? இங்கே வாய்ப்புகள் சரியாக அமையாதனால்தான் தெலுங்கு படங்களில் நடிக்கிறார். இங்கே வாய்ப்புகள் கிடைத்தால் நிச்சயமாக தொடர்ந்து தமிழ் படங்களில் நடிக்க தயாராகத்தான் இருக்கிறார் பாபி சிம்ஹா. சார், இது வரைக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எத்தனை திரைப்படங்களை தயாரிச்சிருக்காங்கன்னு திருச்சியிலேருந்து மணி கேட்டிருக்காங்க. இதுவரையிலே 97 படங்களை தயாரித்துள்ள சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனம் இப்போ பகத் பாசிலும் வடிவேலும் நடிக்கின்ற ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. அது அவர்களுடைய 98வது திரைப்படம். ஓடிடி தளங்கள் படங்களுடைய தன்மையை எப்படி மாற்றி இருக்குன்னு சேலம்லேருந்து அன்பு கேட்டிருக்காங்க. ஓடிடி தளங்கள் திரைப்படங்களுடைய தன்மையை மாற்றி இருப்பதாக சொல்ல முடியாது, பார்வையாளருடைய தன்மையை மாற்றி இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். சார், இன்றைய திரையுலகில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. சினிமா துறையை பொறுத்தவரையிலே தொழில் நுணுக்கத்திலே பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பணிகளை சொல்லலாம், விஎஃப்எக்ஸை சொல்லலாம், கலர் கரெக்ஷனை சொல்லலாம். இதிலெல்லாம் பல முன்னேற்றங்களை நாளும் கண்டு கொண்டிருக்கிறது சினிமா உலகம். அடுத்து என்ற ஒரு தகவல், தமிழ் சினிமாவிலே புதிய மாற்றங்களை கொண்டு வந்த இயக்குநர்களான ஸ்ரீதர், கே. பாலச்சந்தர், பாரதி ராஜா ஆகிய மூவருமே சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார்கள். இதில் சிவாஜி கணேசன் நடிக்க பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு திரை காவியமாக அமைந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். தமிழ் சினிமாவின் இன்னொரு முக்கியமான இயக்குனரான மணிரத்னத்தினுடைய இயக்கத்தில் சிவாஜி நடித்திருந்தால் அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருந்திருக்கும் அப்படின்ற ஏக்கம் இன்றைக்கும் திரை ரசிகர்கள் மத்தியிலே இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஏன் சிவாஜியை வச்சு ஒரு படத்தை நீங்கள் இயக்கலை அப்படின்னு மணிரத்னத்தை ஒரு முறை ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார். சிவாஜியுடைய படங்களை பார்த்து தான் நான் திரையுலகுக்கே வந்தேன், அப்படிப்பட்ட மகா நடிகரை ஒரு திரைப்படத்திலாவது இயக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளும் இருந்தது. ஒரு முறை மருத்துவமனையில் என்னுடைய மகன் சிவாஜியை சந்தித்த போது கூட உங்கள் அப்பாங்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்றா என்று நகைச்சுவாக கேட்டவர் சிவாஜி. அப்படிப்பட்ட ஒரு அசாத்திய கலைஞர் இயக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் இயக்கக்கூடிய அளவிலே ஒரு நல்ல கதை அமையாதது தான். அந்த கதை நிச்சயமாக மிக விரைவிலே அமைந்துவிடும். அதற்கு பின்னாலே அவரை சந்தித்து அந்த கதையை சொல்லிவிட்டு அவர் இயக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் அதற்குள்ளாக காலம் நம்மிடமிருந்து அவரை பிரிக்கும் என்று நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மணிரத்னம். விஜய் அரசியலுக்கு வர்றதை பற்றி பாசிட்டிவாக பல பேட்டிகளில் நீங்கள் பேசியிருக்கீங்க. மிஸ்டர் விஜய் அவரை வாழ்த்துற நான் அவர் என்னைக்கு அவருடைய கட்சி கூப்பிட்டா நான் போக மாட்டேன். அவரால் நான் எந்த ஃபேவரையும் இது வரைக்கும் அனுபவிச்சது கிடையாது, இனிமேல் அனுபவிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த படம் கடைசி படம். இன்றைய சினிமாவுடைய சூழல் எப்படி இருக்கு? எனக்கு இந்த மாதிரி ட்ராக்ல இந்த சினிமா போச்சுன்னா அதில் நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ கேம் சேஞ்சரும் ஓடிடுது, இதுவும் ஓடிடுது, அந்த படம் ஓடிடுது, எல்லா படம் இந்த படம் ஓடிடுதுன்னு வச்சுங்களேன். அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துடும். பார்த்திபன் ஒபீடியன்ட்டான நடிகரா? அது பிகினிங்கில் எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்போ நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கமும். அதனால் நான் ரொம்ப ஒபீடியன்ட்டான நடிகராக போனால் அவங்க சொல்லி கொடுத்ததை செஞ்சுட்டு வர அளவுக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.